வணக்கம். அகிலம் ஜெயபாலன், அகிலம் வெளிநாட்டு வணிக பயிற்சியகத்திலிருந்து பேசுகிறேன். மதுரையில், தமிழ்நாட்டிலிருந்து. கடந்த 30 ஆண்டுகளாக ஏற்றுமதி வணிகம் சொந்தமாக தென்னிந்தியாவில் உள்ள 6 மாநிலங்களிலும் பயிற்சிகள் நடத்தி வெற்றிகரமாக சுமார் 18,000 பேர் வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு உதவியாக இருந்திருக்கோம். இப்போது ஆன்லைன்லேயும் ட்ரைனிங் நடத்துகிறோம். இது சம்மந்தப்பட்ட விவரங்களை நீங்கள் கீழ்கண்ட தொலைபேசியின் மூலமாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். 93 605 48 776 93 405 48 776 இந்த எண் மூலமாக எல்லா விவரங்களையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக ஏற்றுமதிக்கு வாய்ப்புகள் மலிஞ்சு கிடக்கு. நிறைய நாடுகளுக்கு இந்தியாவின் பொருட்கள் இன்னும் போய் சேரவே இல்லை. காரணம், இந்த உலகத்திலேயே எக்ஸ்போர்ட்டர்கள் மிக குறைவாக இருக்கக்கூடிய நாடு நம்ம நாடு தான். அந்த துறையில் வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால பெரிய அளவில் ஈடுபட்டு சாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒரு வியாபாரத்தில் ஜெயிக்கிறதுக்கு படிப்பு, கல்வி தகுதி, வயசு, பண முதலீடு, அலுவலகம் அதெல்லாம் தேவையில்லை. சின்ன அளவில் வீட்டிலையே ஆரம்பித்து படிப்படியாக வளர்ந்து பெருசாக வளரலாம். எல்லாருடைய வளர்ச்சியும் அதே மாதிரி தான் வந்திருக்கு. நீங்கள் எடுப்பில் ஒரு பெரிய ஆஃபீஸு, அதுக்கு இன்டர்காம் ஃபெசிலிட்டி அதெல்லாம் வேணும்னு அவசியமே இல்லை, தேவையே இல்லை. சின்ன அளவுக்கு ஆரம்பிக்கலாம், எந்த செலவும் இல்லாமல் இப்படி தான் ஆரம்பிக்கலாம். இது போக 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 அக்கறையோடு செயல்பட்டு பணியாற்றினால் யாருமே ஏற்றுமதியில் வெற்றி பெற முடியுமே தவிர இதுக்குன்னு எந்த தகுதியும் தேவையே இல்லை. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதே போல் லைசன்ஸுகள், எந்த லைசன்ஸ் வேணுமா இருந்தாலும் நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டே லைசன்ஸ் அப்ளை பண்ணி வாங்கலாமே தவிர எங்கேயும் நேரடியாக போய் லைசன்ஸ் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா லைசன்ஸும் இதெல்லாம் தேவையோ அதெல்லாம் வீட்டில் இருந்தே பண்ணிக்கலாம். அது ஒன்றும் சிரமப்பட வேண்டியது இல்லை. செலவுகளும் அதிகமாக ஒன்றும் கிடையாது. ரொம்ப சின்ன செலவு தான் வச்சுருக்காங்க ஒன்றுக்கும். அதை பண்ணிவிட்டு நீங்கள் லைசன்ஸ் வாங்கிக்கலாம். அதே போல் எந்த நாட்டுக்கு வியாபாரம் பண்ணுறோம், என்ன பொருளை வியாபாரம் பண்ணுறோம், அந்த பொருள் எங்கேருந்து வாங்குகிறோம், என்ன விலைக்கு வாங்குகிறோம், எவ்வளோ லாபம் நிர்ணயம் பண்ணி விற்கிறோம். எக்ஸ்போர்ட்டில் லாபம் அதிகம் இல்லை,